பாண்டியன் ஸ்ட்ரெஸ் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் வராரு. அப்பத்தா கிட்ட மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சாப்பிட்டேன்ப்பா. ஆமாம், நீ ஏன் சாப்பிடாம கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொஞ்சம் வேலை இருக்குது. ஆமாம், சரவணன் கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் காலையிலே கிளம்பிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி எதுவுமே கண்டுக்கல. அரசி, இதில் மளிகை லிஸ்ட்டுக்கு தேவையான எல்லா லிஸ்ட்டும் எழுதி வச்சுருக்கேன். வீட்டில் மளிகை பொருள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியமாக கொடுத்து விடுறேன் அரசி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மீனாவும் செந்திலும் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இந்த பக்கம் அம்மாச்சி இருந்துட்டு நம்ம கதிர்கிட்ட போயிட்டு, ஏன் உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் பேசிக்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்ட கேட்கவும், ராஜு இருந்துட்டு இல்லை பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ இருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அன்னைக்கு நீங்கள் எல்லாம் விருந்துக்கு வந்துட்டு போனீங்கல்ல, அப்போ இருந்து தான். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் நீங்கள் போய் உங்கள் பொண்ணுக்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காந்திமதி இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, நீயும் மாப்பிள்ளையும் பேசிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லாதா நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஏன் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல? ராஜுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்ல, அதை நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பா. அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கணுமா, அவர்கிட்ட சொல்லாமல் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பா. நானும் அவருக்கு நிலைமை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் அவர் ரொம்ப பண்ணிட்டு இருந்தாడు. அடப்போன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பேசினா பேசுறது, இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அம்மாச்சி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் இருந்துட்டு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக செந்திலும் மீனாவும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற போது செந்தில் இருந்துட்டு பெரிய கண்ணாடி ஒன்று வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு? ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கோம், ரெண்டு பேரும் சேமாக ரெடி ஆகணும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நான் கிச்சனில் இருக்கிற போது நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடியாக இருக்கலாமில்ல அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, யார் ஃபோன் பண்ணுறாங்க? ஷியாமலா அக்கா தான் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீ எல்லாரையும் அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்றியா? மேடமு அந்த மாதிரியெல்லாம் கூப்பிட மாட்டியா? அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக, சொல்லுங்க ஷியாமலா அக்கா, எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா நான் மயில் பேசுகிறேன், அதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, செந்தில் தம்பி இருக்காரா, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிட்டியா? சாரி மீனா, நான் அவர்கிட்ட இன்னைக்கு விஷயத்த சொல்லலான் இருக்கேன். என்னோட நம்பர் எல்லாத்தையும் பிளாக்ல போட்டிருக்காரு. வேறு ஏதாவது நம்பரில் கூப்பிட்டா கூட அவர் என் வாய்ஸை கேட்டாவே ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. அவரை பார்த்து நான் விஷயத்த சொல்லணும், அவரை நீ கொஞ்சம் கோயிலுக்கு மட்டும் வர சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா, நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் கோயில் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுப்பா மீனா. இல்லை மாமா, உங்களை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு வரீங்களா, பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, உங்கள் தம்பியை பற்றி தான் பேசணும், ஏதாவது வம்பு பண்ணிட்டானா, நீ ஏதாவது அவன் எதனா உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நீங்கள் கோயிலுக்கு வரதை மாமா கிட்ட சொல்லாதீங்க, அதுவும் நான் வரதா சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிப்பா மீனா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பா வந்துடுவார், அப்பா கடைக்கு வந்ததுக்கப்புறமா நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு நம்ம தங்கமயிலுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. தங்கமயிலும் கோயிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சரவணனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரவணனும் கோயிலுக்கு வந்துடுறாங்க. மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவை தேடுறாங்க. நான் தான் மீனாவுக்கு கால் பண்ணி உங்களை கோயிலுக்கு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உன் பக்கம் இழுக்கிறதுக்காக இப்போ மீனாவை ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிட்டியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. ஆனால் நம்ம தங்கமையில் இருந்துட்டு, நீங்கள் என்னை திட்டுறதை விடுங்க, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் படித்து பாருங்கள், எதுவாக இருந்தாலும் வாயாலே சொல்லு, நான் எது நம்ம கைக்கு கிடைக்கணும்னு நினச்சி கிடைக்காம போச்சோ அது இப்போ நமக்கு கிடைச்சிருக்குங்க. நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, நான் அம்மாவாக போகிறேங்க. டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு தாங்க வந்திருக்கேன். நமக்குள்ள வெறும் பிரச்சனை மட்டும்தான் போச்சு. நீ வேறு இடத்துல இருக்க, நான் வேறு இடத்துல இருக்கேன். எப்படி நீ அம்மாவாக முடியும்? இந்த குழந்தை என்னோடதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை கேட்டோன்னே தங்கமயிலால் எதுவுமே பேச முடியல. பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்கு.
இருப்பாங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.